அக்கா, மாப்பிள்ள வந்துட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. பொடி சும்மா இருடி. அவளை கிண்டல் பண்ணலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டேன். உங்க வீடு மாப்பிள்ள, எப்ப வேணாலும் வரலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கு இந்தா. வாங்கிக்கம்மா. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஜாதகம் எல்லாம் பொருந்து இருக்கு. ம். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. தப்பா எடுத்துக்க கூடாது. ஏங்க நல்ல காரியத்தை இப்படி தள்ளி போடுறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவளுக்கு நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. உங்க பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் நானே செய்யறேன். கட்டின புடவையோட வந்தா போதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் என் கூடவே வந்து என் வீட்டிலே தங்கிக்கங்க. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. எனக்கு தனியா வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. சரி மாப்பிள்ள, உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே. வாங்க. விமலா, விமலா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. சாந்தி, ஃபர்ஸ்ட் நைட் பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சி, போங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் கேட்டேன். சரி சாந்தி, பால் குடிச்சிட. நீங்க குடிங்க. குடி. நீங்க குடிங்க. எவ்வளவு அழகா பால் குடிக்கிற. சரி சாந்தி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும், அதனால எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கும்போது என்ன பயம்?
குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். சாந்தி எந்திரிம்மா, மணி 8 ஆச்சு. எழுந்திரிம்மா. சாந்தி என்னமாச்சு? சாந்தி என்னமாச்சு உனக்கு? மாப்ள இங்க வாங்க. சுகுணா சீக்கிரம் வா. சாந்தி சாந்தி எந்திரிம்மா. சாந்தி என்னாச்சு? சாந்தி என்னாச்சு சாந்திக்கு? மாப்ள ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என்னாச்சு? கண்ணே திறக்க மாட்டேங்கிறா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா மாப்ள. பயப்படாதீங்க, அவ தூங்கட்டும். இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தா, கை கால்லாம் நடுக்கமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கட்டுமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். கல்யாண வேலை, ஃபர்ஸ்ட் நைட் இல்ல டென்ஷன், மாப்ள. அதான் சாந்தி தூங்குறா. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க மாப்ள. ப்ளீஸ் கம் இன். டாக்டர் வாங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் இருங்கம்மா பாக்குறேன். டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா சார் ப்ளீஸ்? சரி வெளியே வாங்க. சுகி வெளியே வாங்க. நான் இருக்கிறேன் மாமா. வெளியே வாங்க. இல்ல மாப்ள, நான் வாங்க கொஞ்சம் வாங்க. மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் என்னாச்சு என் பொண்ணுக்கு? என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ என் பொண்ணுதான். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? இட்ஸ் ஓகே டாக்டர். சுகி உள்ள போய் அக்கா கொஞ்சம் துணையா இருமா. சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பயப்படக்கூடாது. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. சின்ன வயசுல அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா டாக்டர், ஸ்கூல் டேஸ்ல மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டா. அதனால ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டுருச்சு. 6 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தா. அதோட பாதிப்பு தான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமையில உங்க மிஸ்ஸஸ் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு இந்த உண்மைய அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க மனசை ரொம்ப பாதிக்கும். ஒரு 6-7 மாசத்துக்கு தாம்பத்தியமே கூடாது. இதுல சில டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துருங்க. நார்மல் கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மிஸ்ஸஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. சரி டாக்டர். தரோவா செக் பண்ணலாம். நம்பிக்கையோட இருங்க. மிஸ்டர் ராஜா போலாமா? ம். வாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிட்டீங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் உடம்புக்கு என்ன? ஒன்றும் இல்லை, ஹெல்த் தான் கொஞ்சம் வீக்கு, அவ்வளோதான். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. என்ன சாந்தி சின்ன குழந்தை மாதிரி பேசுற? உனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுங்கம்மா நீங்க. மாப்பிள, ஊர்ல தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளை வேணா கூட்டு வரட்டுமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. சரி மாப்பிள. ம். அக்கா கொடுமா. இந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். பெட்ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆ ம். வா, கூட்டிட்டு போங்கம்மா.